இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு அம்சங்கள் பார்க்க போறோம். பார்ட் 1. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு. அதாவது அரசியலமைப்பு ஒரு சில நாடுகள்ல எழுதப்பட்டிருக்கும், ஒரு சில நாடுகள் எழுதப்படாம இருக்கும். நம்ம அரசியலமைப்பு எழுதப்பட்ட அரசியலமைப்பு. உதாரணத்துக்கு எழுதப்படாத அரசியலமைப்பு அப்படின்னா நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நம்ம சொல்லலாம். நம்பர் 2, பல்வேறு மூலங்களிலிருந்து பெறப்பட்டது, டிரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். அதாவது நம்ம அரசியலமைப்பு தானா ஒரு புதுசா உருவாக்குனது கிடையாது. அது பல அரசியலமைப்புல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்ல நம்ம இப்ப எடுத்து அதை வச்சு பேஸ் பண்ணி தான் வந்து அம்பேத்கர் வந்து அரசியலமைப்பை உருவாக்கி இருப்பாரு. உதாரணத்துக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை கடமைகளா இருக்கட்டும், அடிப்படை உரிமைகளா இருக்கட்டும், இதெல்லாம் எங்க இருந்து எடுத்திருப்பாங்க? ரைட்ஸ் வந்து நம்ம யுஎஸ்ஏல இருந்து எடுத்திருப்போம். டியூட்டிஸ் எங்க இருந்து எடுத்திருப்போம்னா ரஷ்யால இருந்து எடுத்திருப்போம். இது போல பல நல்ல விஷயங்கள் பல நாட்டில இருந்து நம்ம பெறப்பட்டது. பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி, நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை. சில அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் பார்த்தீங்கன்னா எளிய பெரும்பான்மையிலே பண்ண முடியும். உதாரணத்துக்கு மாநிலம் உருவாக்குறது, மாநிலம் பெயர் மாற்றம்லாம். இதே ஒரு சில அரசியலமைப்பு மாற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சட்ட திருத்த மாற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க எப்படி பண்ற மாதிரி இருக்கும்னா சிறப்பு பெரும்பான்மை மற்றும் மாநில சட்டமன்ற ஒப்புதலோட நம்ம பெற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட்ல ஏதோ சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், வேற சில விஷயங்கள்லாம் பண்ற மாதிரி இருந்தா நமக்கு சிறப்பு பெரும்பான்மை நமக்கு வேணும். அடுத்து ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாசஸ், ஒற்றையாட்சி சார்பு கொண்ட கூட்டாட்சி அமைப்பு. அதாவது சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அதிகாரம் பகிர்ந்திருக்கும். உதாரணத்துக்கு மாநில அரசு இருக்கு, மத்திய அரசுங்க இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட்லாம் இருக்கு பாத்தீங்களா. அதிகாரங்கள் வந்து மாநிலம், மத்திய அரசு, யூனியன் டெரிட்டரிஸ்ன்னு பிரிஞ்சிருக்கும். சில நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒற்றையாட்சி மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு சிங்கிள் சிட்டிசன்ஷிப், நம்ம நாட்டுல மொத்தமாவே ஒரே ஒரு சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒரே ஒரு குடியுரிமை மட்டும்தான் இருக்கு, ஒரே ஒரு அரசியல் அமைப்பு தான் இருக்கு. அதை வந்து ஒற்றையாட்சி கீழே வரும். அதனால ஒற்றையாட்சி இருக்கும், இணைந்து செய்ய கூட்டாட்சிக்கான சில அமைப்புகளும் நம்மளதுல இருக்கும். அடுத்து பாராளுமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பாராளுமன்ற அரசாங்க வடிவம். அதாவது நம்மளுடைய அரசாங்கம் வந்து பாராளுமன்றத்தை அடிப்படையாக கொண்டது. உதாரணத்துக்கு மேலவை, கீழவை, குடியரசுத் தலைவர், பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரி, இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கும். கீழவை வந்து கலைக்கக்கூடியதா இருக்கும். இந்த மாதிரி பாராளுமன்றத்துக்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் கொண்ட பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் நாம ஃபாலோ பண்றோம்.